பிரைஸ் லார்ட். இன்றைய வேத வசனம், நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதம் தங்கும். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருக்கு நம்ம உண்மையா இருந்துட்டோம்னா, கர்த்தருக்கு பிரியமா நம்ம வாழ்ந்துட்டோம்னா, நிச்சயமாங்க நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை எந்த மனுஷனாலையும் தடுக்க முடியாதுங்க. அவருடைய பார்வையில உத்தமமா உண்மையா நம்ம வாழ்ற அந்த வாழ்க்கை தாங்க கர்த்தர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார். வேற என்னங்க நம்ம அவருக்காக கொடுக்க முடியும்? அவருக்காக செய்ய வேண்டிய காரியம் இது மட்டும் தாங்க. நம்ம உத்தமத்துல உண்மையில நம்ம கரெக்டா இருந்துட்டோம்னா நம்மளுக்கு கொடுக்குற ஆசீர்வாதத்தை யாராலையும் தடுக்க முடியாதுங்க. ஆபிரகாம் என்ற ஒரு மனுஷன் நிமித்தம் அவருடைய சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்பட்டது. அவருடைய அர்ப்பணிப்பு, அவருடைய கீழ்ப்படிதல், அவருடைய உத்தமம் அவருடைய சந்ததிகளுக்கும் ஆசீர்வாதமா இருந்ததுங்க. கர்த்தர் அவருக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன தெரியுமாங்க? உன்னை கடற்கரை மணலை போல பெருக பண்ணுவேன், வானத்து நட்சத்திரங்களை போல உன்னை நான் பெருக பண்ணுவேன்னு சொல்லி அப்படியா கர்த்தர் ஆசீர்வதித்தாருங்க. அந்த ஆசீர்வாதம் சாதாரண ஆசீர்வாதம் இல்லைங்க. பல சந்ததிகள் அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டாங்க. நாமும் ஆபிரகாமுக்கு சந்ததிகளா இருக்கிறோம். நமக்குள்ளேயும் இந்த விசுவாசம் வேணும், உண்மை வேணும் தாங்க கர்த்தர் எதிர்பார்க்கிற. இந்த உண்மையும் உத்தமமும் உண்மையா நம்ம வாழ்க்கையில இருந்துச்சுன்னா கண்டிப்பா நம்முடைய ஆசீர்வாதத்தை யாராலையும் தடுக்க முடியாது. கர்த்தர் உங்களையும் உங்க குடும்பத்தையும் மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.